யாராக இருந்தாலும் பரவாயில்லை, தண்டனை நிச்சயம், தண்டிக்கப்படுவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஓல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். என்ன வீடியோன்னு சொன்ன மக்களே, இப்போ நான் ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்க வந்துட்டு நம் நாட்டு ஜனாதிபதி, புதிய ஜனாதிபதி வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல், சரியா? அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஜனாதிபதி அவங்க வந்துட்டு சொன்ன ஒரு விடயம்தான் என்னென்னு சொன்னால், அதாவது போதை வஸ்துக்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு துணைப்போகக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க, அது அவங்க என்ன துறையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து போலீஸாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், சிஐடி, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட தவறுகளை இதோடு நிறுத்தி கொள்ளுங்க, இல்லை என்றால் உங்களோட சட்டம் கடுமையாக தண்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையோடு விட்டுருந்தார். அதே மாதிரிக்கு தான் இந்த போதை வஸ்துக்கள் வந்துட்டு பாவிக்கக்கூடியவங்களுக்கும் வந்துட்டு சொல்லியிருந்தார். எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த தவறுலேருந்து விடுபட்டுங்க, தவிர்ந்துங்க தவறுலேருந்து, இல்லை என்றால் உங்களுக்கும் வந்துட்டு தக்க நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையோட ஜனாதிபதி விட்டுருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் எப்படின்னு சொன்னால், இப்போ கடந்த காலங்களில் வந்துட்டு தெரியும், அந்த போதை வஸ்துக்கள் சம்பந்தமான ஆட்களை வந்துட்டு அடுத்து வந்து இந்த பாதாள உலகக்குழு அவங்களோட அதுக்கு சம்பந்தமான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு வெவ்வேறு வெளிநாடுகள்லேருந்து கைது செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரிக்கு இன்னும் யாரெல்லாம் வந்துட்டு இந்த போதை வஸ்துக்கள் சம்பந்தமாக இருக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து இந்த பாதாள உலகக்குழுவுக்கு வந்துட்டு சம்பந்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவ்வளோத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவ்வளோ பேரும் வந்துட்டு நிச்சயமாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறாரு நம்மளோட அனுரகுமார திசாநாயக்க. அவர் வந்துட்டு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறாரு. உண்மையிலே நாட்டுக்கு வந்துட்டு இந்த போதை வஸ்துக்கள் அப்படி அந்த பாதாள உலக குழுக்களுடைய நடவடிக்கைகள் வந்துட்டு இப்போ வந்துட்டு மிகவும் அதிகமான நியூஸை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால், அந்த இவங்களைத்தான் வந்துட்டு அநேகமாக வந்துட்டு தேடி 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 கைது செய்கிறாங்க. வந்துட்டு அந்த இசாரா சிவந்தியோட கைது நடவடிக்கைக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய இதை மாதிரிக்கு தகவல்கள் வந்துட்டு நாம் இந்த சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம், அடே நாம் இலங்கையில் தானா இருக்கிறோம், நம்ம நாட்டு அரசாங்கமாக இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையிலே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விடயம். வந்துட்டு நமக்கு அரசியல் வேறுபாடு இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் வந்துட்டு நமக்கு வேணும் நம்ம நாட்டின் முன்னேற்றம் மட்டுமே. அதனால் மக்களே, இதை மாதிரிக்கு தவறுகள் செய்யக்கூடியவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அந்த தவறுகளை வந்து தவிர்ந்துங்க, அந்த தவறுகளை விட்டு ஓரமாக்கிடுங்க. என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க வந்துட்டு இப்போ மிகவும் அதராடியாக பேய்த்துட்டு இருக்கிறாரு. சிக்கிறவங்க எல்லாம் சின்ன பின்னமாக ஆகிறீங்க, அந்த சிங்கம் படத்தில் சொல்கிற மாதிரி தான், சிக்கினவன் எல்லாம் சின்ன பின்னமாக ஆகிறீங்கன்ற மாதிரிக்கு சிக்கிற நீங்கள்லாம் சின்ன பின்னமாக ஆகிடுவீங்க. அதனால் வந்துட்டு அந்த விடயங்களை வந்துட்டு தவிர்த்துக்குங்க மக்களே. இனி இடத்துல வேறொன்றும் இல்லை. உண்மையிலே நாட்டில் வந்துட்டு நிறைய இதை மாதிரிக்கு ஒரு சில நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே பாராட்டத்தக்கது. காரணம், எந்த அரசாங்கம் இருக்கும்போது எந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆனால் இதை மாதிரிக்கு ஒரு விடயங்கள் வந்துட்டு எந்த அரசாங்கமுமே வந்துட்டு கொண்டு வரல. உண்மையிலே வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு எந்த ஜனாதிபதி வந்தாலும் இப்படியே நாட்டை செய்யுங்க, நாட்டுக்கு நல்ல விடயங்களை கொண்டு வாங்க. இந்த போதை வஸ்துக்கள் அதெல்லாம் வந்துட்டு அடியோடு அழிச்சிருங்க, எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரி. அதனால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிக்கு ஒரு சல்யூட். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.